ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெபத்திலே உறுதி. ரோமர் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசத்தோடு பதிலை எதிர்பார்த்து ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, மேலேயுள்ள வசனத்தின் மூலம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று நமக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆம், நமது ஜெபத்திலே உறுதி இருக்க வேண்டும். நம் அருமை ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அன்போடு கேட்கிறவராய் இருப்பதுடன் அதற்கு பதில் அளிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆனால் எல்லா ஜெபங்களும் பதிலை பெறுவதில்லை. சில ஜெபங்கள் தூக்க மயக்கமாக, பாரம்பரியமாக, வழக்கமாக செய்கிறதாக, ஏனோதானவென்று கடமைக்காக செய்யப்படுபவையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் வருவதில்லை. அதே நேரம் உறுதியான ஜெபத்தையும் நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து வெளிவரும் ஜெபத்தையும் கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிப்பதே இல்லை. ஆதி முற்பிதாவாகிய யாக்கோபின் ஜெபத்தை சிந்தித்து பாருங்கள். முழு இரவும் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று அவர் மன்றாடினார். ஆதியாகமம் 32:26. அன்றைக்கு அவருக்கு இருந்த நெருக்கத்தின் மத்தியிலே, மூத்த சகோதரனை பற்றிய பயத்தின் மத்தியிலே, கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிப்பதை தவிர வேறு எந்த வழியும் அவருக்கு தெரியவில்லை. அந்த உறுதியான ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் என்ற புதிய பெயரை கொடுத்தார். மட்டுமல்லாமல் அவரது சகோதரனோடு ஒப்புரவாகும்படியும் அருள் செய்தார். எலியாவின் ஜெபத்தை பாருங்கள், அது எத்தனை ஊக்கமுள்ளதாயிருந்தது. ஆகவேதான் அவருடைய ஜெபத்தை குறித்து வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆதி திருச்சபை வளர்ந்ததற்கு ஊக்கமான ஜெபம் ஒரு காரணமாகும். அங்கே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14 என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் சாதாரண ஜெபமாய் இருக்கக்கூடாது. உங்கள் ஜெபம் ஆவியோடும் உண்மையோடும் இருக்க வேண்டும். கருத்தான ஜெபமாக, உறுதியான ஜெபமாக, வல்லமையாய் விளங்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. இன்றைய நினைவிற்கு லூக்கா 18:7. அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 103 மற்றும் 104 சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.